ஆக்டர் கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் தளபதியை மீட் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங் குறித்து கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார். சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்தது. பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் அரவணைப்பும் ஆதரவும் வேணும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருக்கிறேன். நன்மை மலரட்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அண்ட் கமல் அவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல, ஏன்னா நேரடியா டிஎம்கேவிலே இருந்தா கூட நேத்து ஸ்டாலின் அவர்களை போயிட்டு மீட் பண்ணிட்டு இன்னைக்கு தளபதியும் வந்து மீட் பண்ணிருக்காரு. அண்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தளபதிக்கு எதிராகவும் பேசியிருந்தாரு. அதாவது கூட்டம் கண்டிப்பா ஓட்டா மாறாது, டிஎம்கேல கூட்டம் நடத்துற அந்த கட்டமைப்பு டிவிகேல இல்ல அப்படின்ற மாதிரி நேரடியா விமர்சனங்களையும் வச்சாரு. பட் தளபதி ஜெயிச்சதும் அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு இப்படி நேரடியா வந்து சந்திச்சிருக்காரு. அண்ட் பிரஸ் மீட் பண்ணும்போது கூட தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சது சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி மனதார வாழ்த்துறாரு. இந்த மாதிரி இன்னொரு உச்ச நடிகர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் அவரை தளபதி ஃபேன்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அதை பத்தி நம்ம எதுவும் பேசவோம்னா ஏற்கனவே பயங்கரமா ட்ரோல் போயிட்டு இருக்கு. அண்ட் கமல் அவர்கள் மட்டும் இல்லாம நேத்தே பாத்தீங்கன்னா நடிகர் சங்கம் சார்பில் எல்லாரும் போயிட்டு தளபதியை மீட் பண்ணாங்க. அதாவது நாசர், கருணாஸ், கார்த்தி, பூச்சி முருகன் நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு சந்திச்சாங்க. விஷால் அவர்கள் ஷூட்ல இருக்கிறதால அவரால் வர முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இதுல நாசர், கருணாஸ் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ தளபதிக்கு எதிராக பேசினவங்க. அதுவும் நாசர் அவர்கள்லாம் ஆடியோ லான்ச்ல தளபதிக்கு முட்டு கொடுத்துட்டு எலெக்ஷன் அப்போ டிஎம்கேவுக்கு முட்டு கொடுத்தாரு. பட் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம தளபதி மீட் பண்ணிருக்காரு. தென் இயக்குனர் விக்ரமன் அவர்களும் அவரோட மகனோட வந்து தளபதியை மீட் பண்ணிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை தான் வச்சிருக்காராம். அதாவது முதல் சந்திப்பிலேயே இவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்க கூடாது, பட் இருந்தாலுமே நான் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி விக்ரமன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. தளபதியுமே விக்ரமன் அவர்கள் கிட்ட சொன்னது, நான் எப்பயுமே உங்களோட விஜய் தான், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சிஎம்னு எந்தவித பந்தாவும் இல்லாம பேசினாரு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி விக்ரமன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் தளபதி திரைத்துறையை சேர்ந்தவர்ன்றதால டெஃபினட்டா தமிழ் சினிமாவுக்கு நியாயமா தேவைப்படுறத செய்வாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிஎம் தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.